கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தூக்கத்தை விரும்பாதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. எப்படா இரவு வரும், எப்படா தூங்கலான்னு சொல்லி ஆவலோட ஒரு கூட்டம் டெய்லி காத்துக்கிட்டே இருக்கும். எதுக்காகனா இந்த இரவு நேரத்து டீப் ஸ்லீப்புக்காக. அடுத்ததா இப்போ சமீப காலங்களில் இந்த ஃபுட் லவர்ஸை ஃபுட்டீஸ்ன்னு சொல்கிற மாதிரி தூக்க பிரியர்களை என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்லீப்பிங் பியூட்டி அப்புறம் பெட் லவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு இந்த மெசேஜ் யாருக்கானது அப்படின்னா ஸ்லீப்பிங் பியூட்டி அண்டு பெட் லவர்ஸ் ஆனால் உங்களுக்காக தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஆண்டவர் ஒரு சில வசனங்களை கொடுத்துருக்காரு. நீதிமொழிகள் 19:15 வசனம், சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். அதாவது இந்த சோம்பல்ங்கிறது தூங்கி விழ பண்ணும். எ ஸ்லோத்ஃபுல்னஸ் இன்டு எ டீப் ஸ்லீப்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கு. அந்த டீப் ஸ்லீப்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள சோம்பல் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அடுத்ததாக அசதியானவன் பட்டினியா இருப்பான். இதுல ஐடியல் சோல் சஃபர் ஹங்கர்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதாவது அசதியானவன்கிற இடத்துல ஒரு சோம்பலான ஆத்மான்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் அர்த்தம் வருகிற மாதிரி போடப்பட்டிருக்கு. அப்ப இந்த சோம்பலுள்ள ஆத்மா எப்போதும் பட்னியா இருக்கும். இப்ப நம்ம சரீரத்துக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவுக்கு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வசனமாகிய உணவு. இந்த வசனமாகிய உணவால நிரப்பும் போதுதான் நம்ம அநேக காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் சோம்பலா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க எப்பொழுதும் விழித்திருங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இந்த விழிப்பா இல்லாத ஒரு சிலர் வேதத்துல அவங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிம்சோன். அவர் தெளிலாளுடைய மடியில நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது அவருடைய தலை மொட்டையடிக்கப்பட்டது. அது கூட தெரியாம அவர் தூங்கிட்டு இருந்தார். இது அவருடைய வீழ்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. ரெண்டாவது 10 கன்னிகைகள் எடுத்துக்கிட்டா அவங்க ஆண்டவர் வருகிறது கூட தெரியாம ரொம்ப ஒரு நல்ல நிம்மதியான உறக்கத்துல இருந்தாங்க. அப்போ அவங்களும் நித்திய ஜீவனை இழந்து போனாங்க. இப்போ ஆண்டவர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்காகவே நம்மளை பார்த்து இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார். நமக்கு தேவையானது ஜஸ்ட் ஸ்லீப் மட்டும்தான், டீப் ஸ்லீப் கிடையாது. எனவே இன்றைக்கு ஒருவேளை டீப் ஸ்லீப் ஆகிய சோம்பல் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதை நம்ம கர்த்தருடைய நாமத்தினால ஸ்லீப்பாக மாத்துறதுக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்போம். நிச்சயமா ஆண்டவர் மாற்றுவாரு. காட் பிளெஸ் யூ.